Yes, Alhamdulillah, we'll start the class, inshallah. 1 minute. I have some problem. So, okay, we'll start. Uh, أعوذ بالله من الشيطان الرجيم. ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما. ورسلا, the messengers, قد, indeed, قصصناهم, we have mentioned them عليك, to you, O Prophet, من قبل, before. So before, we have mentioned about many messengers to you, O Prophet Muhammad, and also Rusulan. There are many messengers. Lam naqsushum. We have not mentioned alaik to you. So Allah here says there are many messengers that we have informed about them to you, and there are many messengers that we have not mentioned about those messengers to you. وَكَلَّمَ اللَّهُ, and Allah spoke to Musa taklima, in a speech, in a conversation. So here Allah says, وَكَلَّمَ اللَّهُ Musa. So Allah spoke to Musa. So taklima is a word for emphasizing the thing. Indeed, Allah subhanahu wa ta'ala spoke to the Musa. It's a confirmation, double confirmation, like that. And in the next verse, وَرُسُولًا, and the messengers, Mubashirina, they are the glad tidings, giver of glad tidings, Wamundirin, and they are all also the warners. Why? لِأَلَّا يَكُونَ لِلنَّاسِ. So, for the لِلنَّاسِ, for the mankind, على الله, against Allah, hujjatun, any proofs. So that the mankind will not be having any proofs against Allah subhanahu wa ta'ala ba'da rusul, after the messengers. So, after the messengers, the people will not be having any proofs against Allah. So, this is the reason why the messengers were sent as the glad tiding givers and the warners. So, if the people remains like if Allah Subhanahu wa Taala do not send a messenger to the people, means they will easily say to Allah that no messengers came to us, so we didn't believe. So Allah subhanahu wa ta'ala sent those messengers as a bearers of glad tidings and warners, so that those mankind will not be having any proofs against Allah subhanahu wa ta'ala. وَكَانَ اللَّهُ, and Allah is Aziz and Hakim. Here Allah is mentioning his two of his names. One is Aziz, Almighty, and Hakim, all-wise. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வருசுலன், இன்னும் தூதர்கள், கது, நிச்சயமாக, கசஸ்னாகும், அவர்களை நாம் உங்களுக்கு விவரிக்கிறோம், அலைக்க, உனக்கு, மின் கபுல், முன்னர். முன்னர் வந்துட்டு நபியே ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்றான், நபியே, உமக்கு பல நபிமார்களை பற்றி நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வருசுலன், இன்னும் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. லம் நகுசுஸ்ஹும், அவர்களை பற்றி நாம அலைக், உமக்கு அறிவிக்கவில்லை. அப்போ நிறைய தூதர்கள் வந்திருக்காங்க. அதுல நிறைய தூதர்களை பத்தி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம். உதாரணத்துக்கு மூசா நபி, அதே மாதிரி இப்ராஹிம் நபி, அதே மாதிரி நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி உமக்கு நாம சொல்லவில்லை. அப்போ நமக்கு தெரியாத நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. வக்கல்லம் அல்லாஹு, அல்லாஹ் பேசினான் மூசாவுடன், தக்லீமா, பேசுதல். இந்த கல்லம் அல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசாவோட பேசினான் அப்படிங்கிறதோட முடிச்சாலே இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். தக்லீமா அப்படின்னு திரும்பியும் அந்த பேசுதல் அப்படிங்கிற வார்த்தை வருது. இது அரபியில எதுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த. அதாவது எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா, நம்ம வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா அப்படின்னா, நிச்சயமாக, கண்டிப்பாக அல்லாஹ் மூசாவுடன் அல்லாஹ் பேசினான். ருசூலன், அடுத்த வசனம், ருசூலன், தூதர்கள், அகைன். முபஷிரீன, அவர்கள் நற்செய்தி கூறுபவர்களாக இருந்தாங்க. முந்திரீன், இன்னும் எச்சரிப்பவர்களாக இருந்தாங்க. எதுக்கு எதுக்கு அல்லாஹ் தூதர்களை
நற்செய்தி கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் அனுப்புனா அப்படிங்கிற ரீசன் என்ன அப்படின்னா, லி அல்லா யக்கூன லின்னாசி, மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாது? அலல்லாஹி, அல்லாஹுக்கு எதிராக ஹுஜ்ஜத்துன். ஹுஜ்ஜ அப்படின்னா ஆதாரம். ஹுஜ்ஜத்துன் ஆதாரம். பஅதர் ருசுல், தூதர்களுக்கு பின்னால். தூதர்களுக்கு பின்னால் மனிதர்களுக்கு அல்லாஹுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தூதர்களை நற்செய்தி கூறுபவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கான். உதாரணத்துக்கு, தூதர்கள் யாருமே அனுப்பப்படல. தூதர்கள் எந்த தூதருமே ஒரு சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யல நரகத்தை பத்தி, அதே மாதிரி நற்செய்தி கூறல சுவர்க்கத்தை பத்தி. அப்படின்னா அந்த மக்கள் என்ன சொல்லிடுவாங்க அல்லாஹ்ட்ட? "யா அல்லாஹ், எங்களுக்கு எந்த ஒரு தூதர்களும் வரல" அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அல்லாஹுக்கு எதிராக அவர்களுக்கு அந்த மாதிரியான ஆதாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தூதர்களை எப்படி அனுப்புறான்? நற்செய்தி கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் தூதர்கள் அனுப்புறான். வக்கான் அல்லாஹு, அல்லாஹ் இருக்கின்றான், அசீசன் ஹக்கீமா. அல்லாஹ் அவனுடைய ரெண்டு பெயர்கள் அங்க சொல்றான். ஒன்னு அசீஸ், மிகைத்தவன், யாவற்றையும் மிகைத்தவன். ஹக்கீமா, மிகவும் ஞானமிக்கவன், நுட்பமானவன். Yeah, somebody can present. Murshid, yeah, present. بسم الله الرحمن الرحيم. ورسلا قد قصصناهم, and the messengers certainly we have mentioned them عليك upon you, من قبل from before, ورسلا لم نقصصهم عليك, and messengers not we have mentioned to them about them to you. وكلم الله موسى تكليما, and speak Allah to Musa taklima in conversation. Rasulam Mubashirina wa Mundhirin, and the messengers are giver glad tidings and warners. Li Allah, so that not yakunu yakuna where linnasi for mankind, alallahi against Allah, hujjatum argument, by the Rusul after the messengers. Wakana Allah Azizan Hakima, and Allah is all knower and always, almighty and always. Almighty. Okay, Jazakallah khairan. In the next verse, Allah subhanahu wa ta'ala says, Lakinillahu, lakin, but Allah, yashhadu, bears witness, bima anzala ilayka, what has been revealed to you, anzalahu bi'ilmih, He has sent that with His knowledge. That means Allah subhanahu wa ta'ala Himself bears witness that I have sent the Quran with my knowledge to you. وَالْمَلَائِكَةُ, and also the angels, يشهدون, they are also bearing the witness. وَكَفَى بِاللَّهِ وَكِيلًا, وَكَفَى, Allah is sufficient. وَكَفَى بِاللَّهِ, Allah is sufficient. Shahida, as a witness. And in the next verse, Allah says, إِنَّ الَّذِينَ كَفَرُوا, those who disbelieve, وَصَدُّوا عَنْ سَبِيلِ اللَّهِ, and deviate the people from the way of Allah. Sabil means we used to see three kinds of word in Arabic for a way. One is Sabil, Sirat, Tariq. Tariq we will see in the next verse. It is there. So, wasaddu an sabilillah. Those who disbelieve, they deviate the people from the way of Allah. Qad, then surely they ضلوا ضلالا بعيدا. ضلوا, they have been deviated. ضلالا بعيدا. بعيد means a far away, a very distance. So uh, they have been deviated in a very far deviance. Allah சொல்றான், லாக்கின் அல்லாஹு, அல்லாஹ் என்றாலும் ஆனாலும் அல்லாஹ் யஷ்ஹது, சாட்சி கூறுகிறான், பீமா அன்சல இலைக்க, உமக்கு எது இறக்கப்பட்டதோ அது, அன்சலஹு பிஇல்மிஹ், அதை அவன் இறக்கினான். அன்சலஹு, அதை அவன் இறக்கினான், பிஇல்மிஹ், அவனுடைய அறிவை கொண்டு. அதாவது குர்ஆனை நான் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நம்ம இறக்குனது என்னுடைய அறிவை கொண்டு தான் இறக்கினேன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வே சாட்சி சொல்றான். வல் மலாஇக்கத்து, இன்னும் மலக்குமார்களும் யஷ்ஹதூன், அதுக்கு சாட்சி சொல்றாங்க.
வகஃபா பில்லாஹி, அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான், ஷஹீதா சாட்சியாளனாக இருக்க. சாட்சி சொல்றதுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இன்னல்லதீன கஃபரு, யார் காஃபிர்களாக இருக்கிறாங்களோ, வசத்து, இன்னும் தடுக்கிறாங்களோ, அன் சபீலில்லாஹ், அல்லாஹுடைய வழியை விட்டும் மக்களை தடுக்கிறார்களோ. பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி சபீல், அதாவது ஒரு பாதை, ஒரு வழி அப்படிங்கிறதுக்கு அரபியில நம்ம மூணு வகையான வார்த்தைகளை பார்த்துருக்கோம் இதுவரையும். கண்டிப்பா இதுல வந்திருக்கும். ஒன்று சபீல் அப்படிங்கிறதும் பாதை, அதே மாதிரி சிராத் அப்படிங்கிறதும் பாதை, அதே மாதிரி தரீக் அப்படிங்கிறதும் பாதை. தரீக் அப்படிங்கிறது அடுத்த வசனத்துல வருது. அப்போ யார் காஃபிர்களாக இருந்து அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்களோ, அது நிச்சயமாக அவர்கள் வல்லு வழிகட்டு விட்டார்கள், வலாலம் பஈதா. பஈத் அப்படின்னா தூரமான, தூரமான வழிகேடாக அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். யார் காஃபிர்களாக இருந்து அல்லாஹுடைய பாதையை விட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டும் மக்களை தடுக்கிறாங்களோ, அவர்கள் பகிரங்கமான தூரமான வழிகேடாக வழிகட்டு விட்டார்கள். Yeah, somebody can present. Yeah, امتياز. بسم الله الرحمن الرحيم. لكن الله يشهد بما أنزل إليك أنزله بعلمه والملائكة يشهدون وكفى بالله شهيدا. But Allah bears witness what He has sent down to you, He has sent down with His knowledge. And the angels also bear witness, and it is sufficient with Allah as a witness. إن الذين كفروا وصدوا عن سبيل الله قد ضلوا ضلالا بعيدا. Indeed, those who disbelieve and hinder from the way of Allah, surely they lost away, straying forever. بارك الله فيكم. In the next verse, Allah says, إن الذين كفروا, again, those who disbelieve, وظلموا, and who did a wrong, lam yakunillahu, and it is not, Allah will not, yaghfir lahum, He will not forgive them. Those who disbelieve and do wrong, those who transgress, then Allah subhanahu wa ta'ala will not forgive them. Wala liyahdiyahum, and He will not guide them. Hidayat, against this word comes from hidayat, like وَلَا لِيَهْدِيَهُمْ, and He will not guide them طَرِيقًا, to their way. We already saw that. طَرِيقًا means, طَرِيق is a way. So He will not guide them to a way. That means He's mentioning, Allah subhanahu wa ta'ala here mentions a way of guidance. And in the next verse, إِلَّا طَرِيقَ جَهَنَّمْ, He will not guide to any way. إِلَّا طَرِيقَ جَهَنَّمْ. Jahannam means, uh, it is the way of, Jahannam means hell. So, except the way of hell. Those who disbelieve, Allah will not forgive them, and also He will not guide to a path except the path of Jahannam, hell. Khalidina fiha. They will be in that hell abada, forever. وَكَانَ ذَلِكَ, and it is, and that is على الله, for Allah, يسيرا, easy. So again, this word comes from yusur. إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. Yusur means easy. Usur means difficult. So this is, that is for Allah very easy. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன, யார் காஃபிர்களாக இருக்கிறாங்களோ, வதலமு, இன்னும் அநியாயம் செய்றாங்களோ, லம் யகுனில்லாஹு, அல்லாஹ் செய்ய மாட்டான். எதை செய்ய மாட்டான்? லியஃபிர லஹும், அவர்களை மன்னிக்கவே மாட்டான். யார் காஃபிர்களாக இருந்து அநியாயம் செய்றாங்களோ, அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வலா லியஹ்தியஹும், அவர்களுக்கு வழிகாட்டவும் மாட்டான். தரீகா, ஒரு வழியை நோக்கி, அதாவது வழியை நோக்கி அல்லாஹ் நேர்வழி காட்டவே மாட்டான். எந்த வழியை தவிர? இல்லா தரீகா ஜஹன்னம். ஜஹன்னம் அப்படின்னா நரகம், நரகத்தினுடைய நெருப்பு, அந்த நரகத்தினுடைய வழியை தவிர நேரு வழியை அல்லாஹ் அவங்களுக்கு காட்ட மாட்டான். ஃபாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வக்கான தாலிக்க, இது அல்லாஹுக்கு, அது அல்லாஹுக்கு. ஹாதானா இது, தாலிக்கனா அதாவது அது அப்படிங்கிற மாதிரி வரும். வக்கான தாலிக்க,
இந்த விஷயம் அது அல்லாஹ் நரகத்தில் நிரந்தரமா போடக்கூடிய இந்த விஷயம் அலல்லாஹி அல்லாஹுக்கு யசீரா மிகவும் சுலபமாக ஈஸியாவே இருக்கும். யா somebody can present. There anyone to present? Okay, we'll move. Allah says, Ya ayyuhan nas, O mankind, قد جاءكم الرسول قد جاءكم الرسول, indeed has come to you a messenger بالحق, with the truth من ربكم, from your Lord. So Allah says, O mankind, indeed a prophet with a truth has come to you from your Lord. فآمنوا, so believe. خير لكم, that is good for you. That is good for you. وإن تكفروا, and if you disbelieve, if you become a kafir, فإن لله, then Allah subhanahu wa ta'ala, فإن لله ما في السماوات والأرض, then indeed, what is in the heavens and what is in the earth belongs to Allah Azza wa Jal. وكان الله, and Allah is aliman, all knowing, and hakima, always. Here Allah subhanahu wa ta'ala is mentioning two of his names. One is alim, all knowing. Another one is hakim, the most wise. We have already saw this verse. Allah சொல்றான், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, கது நிச்சயமாக, ஜாஅக்குமுர் ரசூலு, உங்களிடம் ஒரு தூதர் வந்து விட்டார், பில் ஹக்கி, ஹக்கை கொண்டு, சத்தியத்தை கொண்டு, மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து. அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களே, உங்களுடைய ரப்பிடமிருந்து சத்தியத்தை கொண்டு ஒரு தூதர் உங்களிடம் வந்து விட்டார். ஃபஆமினு, எனவே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க. ஹயருல் லக்கும், அதுவே உங்களுக்கு நலவாக இருக்கும். வஇன் தக்ஃபுரு, ஆனா நீங்க நிராகரிச்சிட்டீங்க, அந்த தூதரை நிராகரிச்சிட்டீங்க, வேதத்தை நிராகரிச்சிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபஇன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹுக்கே சொந்தம். வகான அல்லாஹு, அல்லாஹ் இருக்கிறான், அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ்ங்க ரெண்டு பெயர்களை சொல்றான், அவனுடைய பெயர்களை. ஒன்னு அலீம், எல்லாம் அறிந்தவன், ஹக்கீம், மிகவும் ஞானமிக்கவன். இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். கேன் somebody present? யா முர்ஷித். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءكم الرسول. O mankind, certainly has come to you the messenger بالحق, with the truth, من ربكم, from your Lord. For aminu khairal lakum, believe, so believe, that is good for you. Wa in takfuru, but if you disbelieve, fa inna lillahi ma fis samawati wa ma fil wal ard, indeed to Allah whatever is in heavens and the earth. Wa kana Allahu aliman hakima, and Allah is all knowing and all wise. Yeah, jazakallah khairan. With this, we'll close today. Subhanakallahumma bihamdika. Ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik.